நான் பாஸ் ஆகணும்னா டிவிகேக்கு ஓட்டு போடு, நான் ஃபெயில் ஆகணும்னா எவனுக்கு வேணாலும் போடு. இது ஆட்சியாடா நடத்துறீங்க? வெக்கங்கிட்ட போயிடுங்களா? தலைவர் சொல்லிவிட்டாரு, நான் வீட்டுக்கு வீடு வருவேன்னு சொன்னதுனால என் வீட்டுக்கு வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். சிறப்புரையாற்ற வரும் முகில் வீரப்பண்ணன் மாநில செய்தி தொடர்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர் செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரலும் தாளும் திரிந்தலைந்து, சாய்ந்திடல் இல்லை என் உடலும் உழைப்பும், மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் உரைப்பேன் மக்களுக்கு என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கி தந்த பெருங்கவிக்கோ பெருஞ்சித்திரனார் பிறந்த நாளில் இரும்பேடு இந்த நகரத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இரும்பேடு என்றால் பழங்காமூர் என்று அர்த்தம். தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நமது கொடியான மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறக்கொடி யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சூடுகிற கொடி. தாய் நிலத்தில் ரத்தம் சிந்தினாலும் மஞ்சளை மடியில் கட்டிக்கொண்டு களத்திற்கு சென்று வெற்றி வாகை சூடுகிற நிறத்தை எமது மகத்தான மக்கள் தலைவர், எதிர்காலத்தின் நிரந்தர தமிழகத்தின் முதல்வர், நமது நெஞ்சமெல்லாம் குடியிருக்கிற விஜய் அவர்கள் நமக்கு வழங்கி தந்திருக்கிறார்கள். ஏன் கொடியில் வாகை மலர்? வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சூடுவதற்காக 2 யானைகள் மாலை ஏந்தி அந்த வெற்றி மாலையை சூடுகிற நேரம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் போர் மறவர்கள். வரலாறு சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஏனென்றால் செங்குந்தர் என்றால் கைக்கோளர்கள் என்று அர்த்தம், கைக்கோளர்கள் என்றால் போர் மறவர்கள் என்று அர்த்தம். ஆகையால் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திற்கும் ஒரு இரத்த உறவு இருக்கிறதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கியூபா நாட்டின் புரட்சிக்காக மாபெரும் யுத்தத்தை தொடங்கிய பிடல் காஸ்ட்ரோவிற்கு எப்படி எர்னஸ்டோ சே குவேரா இருந்தாரோ, ஈழ தேசத்தில் எமது தேசிய தலைவன் பிரபாகரனுக்கு எப்படி பொட்டு அம்மான் இருந்தாரோ, பெரிய மருதுவிற்கு எப்படி சின்ன மருது உறுதுணையாக நின்று களத்திலே வென்றாரோ, வேலு நாச்சியாருக்கு எப்படி குயிலி உற்றதுணையாக இருந்து போர்க்களத்தை வெற்றிகரமாக முடித்து தந்தாரோ, சந்தனக்காட்டின் சரித்திர தலைவன் வீரப்பனாருக்கு எப்படி சேத்துக்குடியார் உதவியாக இருந்தாரோ, அதை போல நமது நெஞ்சமெல்லாம் குடியிருக்கிற விஜய்க்கு பக்கபலமாக இருக்கிற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புஷியை நான் வணங்குகிறேன். யுத்தம் தொடர்ந்திருக்கிறது. திருட்டு முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணில் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமது நெஞ்சத்தில் குடியிருக்கிற, அவர் நெஞ்சில் நாம் குடியிருக்கிறோம், நமது நெஞ்சத்தில் குடியிருக்கிற நமது தலைவர் விஜய் அவர்கள் நம்மளை களத்திலே இறக்கி விட்டிருக்கிறார். பல்லவர்களும் சோழர்களுமான தேசத்தில் நான் பேசுகிறேன். அகமுடையார் கோட்டை என்கிற கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கிற இந்த மேடையில் நின்று பேசுகிறேன். 19ஆம் நூற்றாண்டின் காசி விஸ்வநாத சுவாமி திருத்தலத்தை கட்டிய மேடைக்கு பக்கத்தில் நின்று பேசுகிறேன். இதே மார்ச் 10 தான் 1945 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் டோக்கியோவை 1 லட்சம் பேர் கொல்ல துடித்தார்கள். ரத்தம் சிந்த சிந்த செத்து போனார்கள். 1952ஆம் ஆண்டு வியட்நாம் போர் இதே நாளில் தான் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு இதே நாளில்தான் நம் மகத்தானத்தினுடைய கொள்கை தலைவர் பெரியாருடைய துணையர் மணியம்மையார் பிறந்த தினமும் இன்றுதான். 1933
தமிழ்நாட்டின் மாபெரும் முதுபெரும் தலைவர் ஐயா பழநெடுமாறன் பிறந்த தினமும் இன்றுதான். 1892 கல்வித்தாய் சாவித்திரிபாய் பூலே அவர்கள் இறந்த தினமும் இன்றுதான். 1921 ஆண்டு எஸ்டி சுந்தரம் என்பவர் மாபெரும் திரைப்பட இயக்குனர் இறந்ததும் இன்றுதான். அந்த நாளில்தான் நமது மாவட்டத்தினுடைய செயலாளர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற போர் மறவர் மரியாதைக்குரிய எம் சத்யா அவர்கள் நம்மளை கூட்டியிருக்கிறார். விவரம் அறிந்துதான் இந்த நாளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாருங்கள் களத்திற்கு மோதுவோம் என்று சொல்லுகிற அறைகோல் விடுக்கிற போராட்டமாக, பொதுக்கூட்டமாக இது அமைந்திருக்கிறது என்றால் சாதாரணமானதல்ல. ஆரணியிலே கரிமா என்கிற விக்னேஸ்வரன் 2025 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். கொசம்பாளையம் கோதண்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் 2023 வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆரணியில். கலசமித்திரம் கோவிந்தம்மாள் 2025 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் ராணுவ வீரர் 2022 வெற்றிவேல் முகபூம் பூண்டி கிராமத்தை சார்ந்தவர் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ஆரணி கௌதம்மாள் 2021 வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நல்லூர் கலையரசன் 2020 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாம் ஆரணியிலே நடைபெற்றது. ஆரணியை சுற்றி நடைபெற்றிருக்கிறது. முரப்பந்தாங்கல் சுதாகர், ஜவ்வாதுமலை தீபா இவர்களெல்லாம் ஆணவ படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். என் பேச்சை உற்று நோக்கி ஆழ்ந்து உன்னிப்பாக கவனித்து கருத்தோடு எழுதி முதலமைச்சருக்கு அனுப்புகிற ஒற்றற்படை உருவாக்கம் என்று எழுதி கொண்டிருக்கிறது. தெளிவாக எழுதுங்கள் சொல்லுகிறேன். பாலத்தில் ஊழல் செய்த அமைச்சர் 16 கோடி ஊழல். ஆற்றில் அடித்து கொண்டு போய் சென்றது. அயோக்கியன் ஏவாவேல் கட்டிய பாலம் எங்கே? திருட்டு கும்பனுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய ஏவாவேல் கட்டிய பாலம் எங்கே? நான் வரும்பொழுது தானின்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஆட்டோ. ஒரு பாலத்தில் ஏறிச்சு. பாலத்திலையா போகுதுன்னு கேட்டேன். ஆமான்னாரு. நான் பாலத்துக்கு இந்த பக்கமே இறங்கிக்கிறேன். ஏன்னு கேட்டார். ஏவாவேல் கட்டியிருப்பா, இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நான் செத்து போவேன். நிலைமை அந்த மோசமாக இருக்கிறது. இந்த காவல்துறைக்கு ஒரு மெத்த பணிவோடு சொல்லுகிறோம். எப்படிப்பட்ட காவல்துறைமா? வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களே அந்த காவல்துறை அல்ல. சிதம்பரம் பத்மினி கற்பழிக்கப்பட்டாலே அந்த காவல்துறை அல்ல நமது காவல்துறை. சிவகங்கை மாவட்டத்தில் 6 காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட தம்பியை காவலர்களே அடித்துக் கொண்டார்களே அந்த காவல்துறை நமது மாவட்டத்தில் இல்லை. ஆற்று மணல் கடத்தினால் பாதுகாக்கிற காவல்துறை. 10 மணிக்கு மேல் சாராய கடையை பாதுகாக்கிற காவல்துறை. கள்ளத்தனமாக கஞ்சா விற்கிற காவல்துறை. பாட்டிலுக்கு 10 ரூபா ஒருத்தன் வித்தான் கரூர்காரன். காவல்துறை 20 ரூபாய்க்கு விற்கிது 10 மணிக்கு மேலே. காவல்துறை லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறான். காவல்துறைக்கே லைசன்ஸ் இல்லை. தொப்பி போடாமல் பிடிக்கிறான், ஷூ மாட்டாமல் பிடிக்கிறான். கேட்டால் கோயிலுக்கு போகிறாங்கிறான். இவன் எப்படி சமூக நீதியை பின்பற்றுவான்? சேரிகள் இன்னும் 2ஆக இருக்கிறது. சேரிகளின் சுடுகாடு தனியாக கிடக்கிறது. கேட்டால் பெரியாருடைய ஆட்சி நடத்துகிறோம் என்று பீற்றிக் கொள்ளுகிற திருட்டு கும்பலுடைய தலைவன் ஸ்டாலின் இந்த நாட்டை ஆளலாமா? என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? கோடி கோடியாய் கொள்ளையடித்த கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காகத்தான் நமது மகத்தான தலைவர் விஜய் அவர்கள் இந்த காலத்திலே தோன்றியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 12ஆம் வகுப்பு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய முத நாள் பரீட்சைக்கு பெற்றோர்களை உட்கார வச்சுச்சு வீட்டில். நான் பாஸ் ஆகணும்னா டிவிகேக்கு ஓட்டு போடு, நான் ஃபெயில் ஆகணும்னா எவனுக்கு வேணாலும் போடு. அடுத்து 10ஆம் வகுப்பு பிள்ளையும் கேட்டுருச்சு. நேற்றே 13ஆம் தேதி தேர்வு இல்லை, அப்பா எனக்கு ஓட்டு இல்லை, என்னை பெற்றுப்பிட்ட, இத்தனை வருஷமாக உன் பேச்ச எல்லாரும் கேட்டாங்க, இப்போ என் பேச்சை கேளு, நான் பாஸ் ஆகணும்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டால் தான் உனக்கு நான் மகளாக இருப்பேன்.
மானத்தோடும் மரியாதையோடும் பேசுகிற குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். ஹைதர் அலி படையிடம் ராமநாதபுரம் சில்லாவை ஆண்டு கொண்ட வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் காளையார் கோவிலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்திய படை எப்படியும் சிவகங்கை சீமையை சுற்றி வளைத்து வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டார்கள். திண்டுக்கல்லை தலைமையிடமாக கொண்டு மைசூர் ஹைதர் அலி படையிடம் போய் தஞ்சம் புகுந்தார்கள். தன்னுடைய 3 வயது குழந்தையோடு தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு குயிலி என்கிற போர்ப்படை தளபதியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி சிவகங்கை சீமையை வெற்றி கொள்வதற்காக ராஜராசேஸ்வரி திருத்தலத்திற்குள் ஆங்கிலேய படைகள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை குவித்து வைத்திருந்த போது நெய்ப்பாட்டிலோடு உள்ளே சென்று மேனியில் ஊற்றிக்கொண்டு தீப்பற்ற வைத்து அந்த ராஜராசேஸ்வரி திருத்தலத்தை தகர்த்து ஆங்கிலேய வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை விரட்டி எடுத்த குயிலி பிறந்த தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தமிழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட தேசத்தில் இன்றைக்கு யாராரோ முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஊழல்துறை அமைச்சர் K.A. நேருன்னு ஒருத்தன் திருச்சியில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், 2200 கோடி. ஒரு பக்கம் ரவுடித்துறை அமைச்சர் இருக்கான் சென்னையில், சேகர் பாபுன்னு ஒருத்தன், தெரியுமா? அவனுக்கு பேரே ரவுடித்துறை அமைச்சர். இது ஆட்சியாடா நடத்துறீங்க, வெக்கங்கட்ட போயிடுங்களா? ஏதாவது ரோஸ் இருக்கு அவங்களுக்குலாம்? கரவேட்டியை பார்த்தவே கடுப்பாக வருது அந்த கருப்பு சிவப்பை பார்த்தாவே. எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. எம்ஜிஆர் ஏன் தெரியுமா அன்னைக்கே 2 விரலை காட்டினார் 1987 வரை. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவும் காட்டினார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காட்டியதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு பிறகு உண்மையான வாரிசு ஒருவன் வருவான். அவன் எதிர்காலத்தில் 2026 நான் இருந்த நாற்காலியில் அமர இருக்கிறான். என்னுடைய உண்மையான வாரிசாக விஜய் வருகிறான். ஆகையால் வியை காட்டுகிறேன் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவன் ஆரம்பித்திருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆகையால் அதில் வெற்றி இருப்பதால் அவன் தான் வெற்றி பெறுவான். ஆகையால் வியை காட்டுகிறேன் என்று எம்ஜிஆர் அன்றைக்கே முடிவெடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். என்னுடைய நண்பர் லயோலா மணி நீண்ட காலத்தில் நானும் அவரும் இணைந்து போராட்டம் நடத்தியவர்கள். ஈழ தேசத்திற்காக விடுதலையை நோக்கி களமாட புறப்பட்டவர்கள் நாங்கள் இருவரும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் போராடுவதற்காக வந்திருக்கிறோம். போக்கிரித்தனம் செய்யவில்லை, இவைகளை போல கொள்ளையடிப்பதற்காக இல்லை, கொள்கையை பேசுபவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையால் தான் தலைவர் எங்க 2 பேரையும் அனுப்பிச்சிருக்கிறார். எனக்கு மூத்தவர் அவர் அரசியல்ல, நான் ரொம்ப சின்னவன். ஏன்னா நான் எந்த கட்சிக்கும் போனதில்லை. என்ன வயசுல வேணா அவங்களோட மூத்தவங்களா இருக்கலாம். ஆனால் களமாடுவதற்கு ஒரு களத்தை வகுத்து தந்த எனக்கு லயோலாமணி தான் பொறுப்பு. உண்மையை சொல்றேன். இப்போலாம் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சிட்டான். அவன் முதலிரவு கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறான். என்னடான்னு போய் கேட்டா, என் தலைவன் விஜய் முதல்வரானாத்தான் நான் முதல் இரவையே கொண்டாடுவேங்கிறான். நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க காத்துக்கிட்டு. என்னன்னு சொன்னதுமா, தலைவர் சொல்லிவிட்டாரு, நான் வீட்டுக்கு வீடு வருவேன்னு சொன்னதுனால என் வீட்டுக்கு வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆக தமிழ்நாடு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இருக்கிறது. விசில் நம் பக்கம் கிடைத்திருக்கிறது. என்னுடைய இனிய நண்பர் லயோலா மணிக்கு தெரியும், விசில் சின்னம் கிடைப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே விசில் தான் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? என்னமோ என் மண்டையில் உதிச்சிச்சு. ஒரு வலைவலித்தளத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன், விசில் தான் கிடைக்கும். அது எத்தியோப்பியாவில் உருவானாலும் தமிழர்கள் கண்டுபிடித்த கருவிதான் கைவிரலால் விசில் என்று சொல்லி ஒரு பெரிய வரலாற்றை நான் பேசியிருக்கிறேன். நான் ஆர்வமாக சொல்லவில்லை. விசில் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஆரணியில் இன்று ஆர்ப்பரித்து சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க காத்திருக்கிறது. நேற்று 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க ஊரா அரசு பேருந்தை பிடிச்சிக்கிட்டு. எங்கேயாவது நாற்காலிகளுக்கு மாநாடு நடத்திய கூட்டம் உண்டா? இந்த அயோக்கிய பேருக்கு தான் இப்போ நாற்காலிகளுக்கு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நம்ம மாதிரியே லயோலாமணி மீது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நம்ம தலைவர் கலட்டி போட்ட பேண்டையும் சட்டையும் யாருக்கிட்ட காட்டி கொடுத்தீங்க? எந்த கலாணி போய் எடுத்துட்டு போனது? நான் கேட்குறேன்.
முதலமைச்சர் வீட்டுக்கு எவனோ எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம தலைவர் கழட்டி போட்ட பேண்ட் சட்டை. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அழகாக கருப்பு பேண்ட் இன்னொரு அப்படியே பச்சை கலரில் ஒரு சட்டை போட்டு நேரம் திடீர்னாலும் திருடிப்பாங்க. வீட்டில் போய் எச்சரிக்கைப்படுத்துங்க சொல்லேன். திமுககாரன் எதில் வேணாலும் பூந்து திருடுவான். அதனால லயோலா மணிக்கு உத்தரவிடுகிறேன். இல்லைன்னா நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடுவோம் சொல்லிவிட்டேன். ஏன் பேண்ட் சட்டையெல்லாம் திருடுறதா? ரேம் ஆக்குன்னு ஒன்று திருடிட்டாங்க. நடந்து போகிறான் ஏதோ புள்ள பூச்சி நடக்கும்ல. துண்டை வீசினா பொசுக்குன்னு விழுந்துருவான் பொருக்கு முதலமைச்சர். அவன் வீசினவன் பூரா நம்மளாக இருப்பான் பொருக்கு. தலைவருக்கு வீசும்போது கரெக்டாக கைக்கு வீசுறான். அந்த ஆள் வந்தால் முகத்திலே விட்டு அடிக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்று திருச்சியில் நாற்காலிகள் மாநாடை நடத்தி இருக்கிறது. அந்த கும்பல் தோல்வி பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, நமது தலைவர் விஜயை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பணம் வரும், கொள்ளையடிச்ச பணம்லாம் வரும். இதுவரை மக்கள் நலத்திட்டம்னு அரசாங்க பணத்தை கொடுத்தானுங்க. இன்னும் 16000 ரூபா பாக்கிருக்கு. எப்போ கொடுப்பேன் நீ? மொத்தம் 62,000 கொடுக்கணும். இன்னும் மீதம் 16000 கொடுக்கல, வீடு வீடாக வந்து உதப்பான். ஏன் நீ தானே தேர்தல் வாக்குறு சொல்லியிருக்கிற? இப்போ அடுத்து எப்படி இன்னும் கேளுங்க. லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிற கும்பல் இந்த ஏவா வேல்னு ஒரு எருமை தெரியுதுங்க. எதுக்கு தெரியுதுனே தெரியுமா? கொள்ளையடிக்கிறதே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஏங்க எவனாவது கோலமாவில் ரோடு போடுவானா? பெருஞ்சரையில் ரோடு போட்டால் தாங்கும். அரைக்க காசு சிறுசாக வந்தா அதில் தானே அதிக கொள்ளையடிக்க முடியும். போட்ட 3வது நாளில் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு தார் சாலை. ஏன்டா உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை கொள்ளையடிக்கிறதுல? சரி இதில் தான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒப்பட அறைன்னு ஒன்று வச்சிருக்கான். புதுசாக தமிழ் சொல் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க, கக்கூசு. ஆடா அதில் போய் கொள்ளையடிக்கிறாங்க சனியங்க. இந்த சனியனெல்லாம் எங்கே கொண்டே தொலைக்கிறது? ஆக தமிழ்நாட்டு வீதி எங்கும் இல்லை, கிராமங்கள் தோறும் தமிழக வெற்றி கழகம் தலை தோங்கி நிற்கிறது தோழர்களே. மிகப்பெரிய அளப்பரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஏன் பையனே கேட்டேன், நீ டிவிக்கேயா தாவேக்காவான்னு கேட்டேன். 2 முடான்னு ஏதாவது ஒன்றை சொல்லுன்னேன். தாவேக்கா தாண்டா அப்படின்னு. அது 2மே தப்பு, விஜய்ன்னு சொல்லுன்னேன். அவனுக்கு 4.5 வயசு தான் ஆகுது. ஆக சிறு குழந்தைக்கு தெரிகிறது விஜய் விசில் என்கிற வரலாறு தெரிகிறது. நாம் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் ஆரணி தொகுதியில் யாரை கை நீட்டுகிறாரோ, ஒருவேளை நான் மாவட்ட செயலாளரையும் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. திடீர்னு அவரை கூட கை நீட்டலாம். அவர் கூட நாளைக்கு அமைச்சராகலாம். ஆக யாரை நிறுத்தினாலும் சரி, இந்த தடவை உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அங்கே ஒரு நாயை கூட நம்ம நிப்பாட்டலாம், ஜெயிச்சு போடுவோம். அப்படிதான் இருக்கு நிலைமை. நான் கூட சொன்னேன், அண்ணே முஸ்கோந்தின்னு ஒன்று இருக்குது, அதை நிப்பாட்டினா கூட ஜெயிச்சிடும் அப்படின்னு. முஸ்கோந்தினா என்ன தெரியுமா? இருக்காதான் வீரப்பனார் காட்டில் முஸ்கோந்தினா கருங்குரங்குன்னு அர்த்தம். ஆக கருங்குரங்கை நிறுத்தினாலும் உதயநிதி மற்றும் ஸ்டாலின் தோற்பது உறுதி. தமிழக வெற்றி கழகம் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறுவது வரலாற்று முக்கியம், வரலாற்று கடமை தேவை. ஆகையால் நாளை முதல் நீங்கள் உறங்காமல் இன்னும் 3 மாதங்கள் தான் வீடு தோறும் போய் விசிலுக்கு வாக்குகள் கேட்டு பம்பரமாய் சுழல வேண்டும். நாம் நம் தமிழரை கோட்டையில் கொடியேற்ற வைக்க வேண்டும். முதல் கையெழுத்தே எமது தலைவன் இடுகிற கையெழுத்து தமிழுக்கான கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆக ஒரு மாபெரும் தலைவரை பெற்றிருக்கிற இந்த மக்கள் வெள்ளத்தில் சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகம் தனியொரு பெரும்பான்மை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்வது உறுதி. அதை தீர்மானிக்கிறது நேற்று நடந்த திருச்சியில் தில்லுமுள்ளு திருட்டு முன்னேற்ற கழக மாநாடு. வெற்றி பெறுவது நிச்சயம், உறுதி. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், தலைவர் விஜயின் சின்னம். நன்றி.